அலாத்தினால் தோற்கடிக்கப்பட்ட யாதவ மன்னர் யார்? ஏ. ராமச்சந்திரா ராம்சந்திரா. பி. பால்பன் பல்பன். சி. ஜலாலுத்தீன் ஜலாலுத்தீன். டி. துக்ரில் கான் டக்ரில் கான். சரியான பதில் ஏ. ராமச்சந்திரா ராம்சந்திரா. சரியான விடை ஏ. ராமச்சந்திரா. அலாத்தின் கில்ஜி 1296 தேவகிரி மீது படையெடுத்து யாதவ மன்னர் ராமச்சந்திர தேவாவை தோற்கடித்தார். இந்த போரில் கிடைத்த பெரும் செல்வத்தைக் கொண்டே அவர் டெல்லி சுல்தானாக தன்னை அறிவித்துக் கொண்டார். 1911 முதல் ஜார்ஜ் டவுனின் முந்தைய பெயர் என்ன? ஏ. கருப்பர் நகரம் பிளாக் டவுன். பி. மும்பை மும்பை. சி. பூனா பூனா. டி. புனே புனே. சரியான பதில் ஏ. கருப்பர் நகரம் பிளாக் டவுன். 1. சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டைக்கு வெளியே இந்தியர்கள் வசித்த பகுதி கருப்பர் நகரம் பிளாக் டவுன் என்று ஆங்கிலேயர்களால் அழைக்கப்பட்டது. 1911 ஆண்டு 5ஆம் ஜார்ஜ் மன்னர் இந்தியா வருகை தந்தபோது அந்த பகுதிக்கு ஜார்ஜ் டவுன் என பெயர் மாற்றப்பட்டது. மெட்ராஸில் மத்திய வணிகப் பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள கோட்டை எது? ஏ. வில்லியம் கோட்டை ஃபோர்ட் வில்லியம். பி. மெட்ராஸ்பட்டினம் கோட்டை ஃபோர்ட் மத்ரஸ்பட்டினம். சி. புனித ஜார்ஜ் கோட்டை ஃபோர்ட் ஸ்ட்ரீட் ஜார்ஜ். டி. புனித டேவிட் கோட்டை ஃபோர்ட் ஸ்ட்ரீட் டேவிட். சரியான பதில் சி. புனித ஜார்ஜ் கோட்டை ஃபோர்ட் ஸ்ட்ரீட் ஜார்ஜ். சரியான விடை சி. சோகஸ்மேலி புனித ஜார்ஜ் கோட்டை 1640 ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. இது மெட்ராஸின் மைய வணிகப் பகுதியான ஜார்ஜ் டவுனுக்கு மிக அருகில் அமைந்தது. இது பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் கோட்டையாகவும் நிர்வாக மையமாகவும் விளங்கியது. போர்த்துகீசியர்கள் பின்னர் யாரிடமிருந்து டாமனை கைப்பற்றினர்? ஏ. சாமோரின் மன்னர் கிங் சாமோரின். பி. இந்திய விமானி இந்தியன் பைலட். சி. உள்ளூர் தலைவர்கள் லோக்கல் சீஃப்ஸ். டி. ஐரோப்பிய வர்த்தகர்கள் யூரோப்பியன் ட்ரேடர்ஸ். சரியான பதில் சி. உள்ளூர் தலைவர்கள் லோக்கல் சீஃப்ஸ். 4. போர்த்துகீசியர்கள் 1559 குஜராத்தின் உள்ளூர் தலைவர்களிடமிருந்து டாமனை கைப்பற்றினர். இதன் மூலம் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் அவர்கள் தங்கள் ஆதிக்கத்தை மேலும் வலுப்படுத்தினர். சுதந்திர இந்தியாவில் பற்றாக்குறையாக இருந்தது என்ன? ஏ. இயற்கை வளங்கள். பி. நுகர்வோர் பொருட்கள். சி. விவசாய பொருட்கள். டி. தொழில்நுட்பத் திறன்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். சரியான பதில் டி. தொழில்நுட்பத் திறன்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். 3. சரியான விடை டி. சோகஸ்மேலி சுதந்திரம் அடைந்தபோது இந்தியாவிடம் போதுமான பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இல்லாததால் தொழில்மயமாக்கல் பெரும் சவாலாக இருந்தது. மகதத்தை ஒரு சக்தி வாய்ந்த ராஜ்யமாக மையமாக கொண்டு எத்தனை ராஜ்யங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன? ஏ. 18 18. பி. 14 14. சி. 16 16. டி. 12 12. சரியான பதில் சி. 16 16. 10. சரியான விடை சி. சோகஸ்மேலி கிமு 6ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் 16 மகாஜனபதங்கள் பெரிய அரசுகள் இருந்தன. அவற்றில் மகதம் மிகவும் வலிமை வாய்ந்ததாக உருவெடுத்தது. இந்த 16 அரசுகளைப் பற்றிய குறிப்புகள் அங்கேயுத்தர நிகாயா போன்ற பௌத்த நூல்களில் காணப்படுகின்றன. பிலிப்பைன்ஸை 300 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி செய்த நாடு எது? ஏ. கிரேட் பிரிட்டன் கிரேட் பிரிட்டன். பி. ஸ்பெயின் ஸ்பெயின். சி. போர்ச்சுகல் போர்ச்சுகல். டி. நெதர்லாந்து தி நெதர்லாண்ட்ஸ். சரியான பதில் பி. ஸ்பெயின் ஸ்பெயின். 7. சரியான விடை டி. சோகஸ்மேலி 1565 முதல் 1898 வரை சுமார் 333 ஆண்டுகள் பிலிப்பைன்ஸ் ஸ்பெயினின் காலனித்துவ ஆட்சியின் கீழ் இருந்தது. பெர்டினாண்ட் மெகல்லன் வருகைக்குப் பிறகு இது ஸ்பெயினின் கட்டுப்பாட்டுக்குள் வந்து ஸ்பெயின் மன்னர் பிலிப் பெயரால் அழைக்கப்பட்டது. காவல் அமைப்பை உருவாக்கிய பிரிட்டிஷ் பிரமுகர் யார்? ஏ. ராபர்ட் மன்ரோ ராபர்ட் முன்ரோ. பி. ராபர்ட் கிளைவ் லார்ட் கிளைவ். சி. வாரன் ஹேஸ்டிங்ஸ் வாரன் ஹேஸ்டிங்ஸ். டி. காரன்வாலிஸ் பிரபு லார்ட் கார்ன்வாலிஸ். சரியான பதில் டி. காரன்வாலிஸ் பிரபு லார்ட் கார்ன்வாலிஸ். 8.
காரன்வாலிஸ் பிரபு 1791-இல் முறையான காவல் அமைப்பை உருவாக்கி தனா, தானா முறையை அறிமுகப்படுத்தினார். ஜமீன்தார்களிடம் இருந்த காவல் அதிகாரத்தை பறித்து அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் காவல்துறையை கொண்டு வந்தார். யாசுத்தின் துக்ளக் எந்த வம்சத்தை நிறுவினார்? ஏ. காகத்திய வம்சம், காக்திய டைனாஸ்டி. பி. யாதவ வம்சம், யாதவ டைனாஸ்டி. சி. துக்ளக் வம்சம், துக்ளக் டைனாஸ்டி. டி. ஹோய்சாள வம்சம், ஹோய்ஸ்லா டைனாஸ்டி. சரியான பதில் சி. துக்ளக் வம்சம், துக்ளக் டைனாஸ்டி. சரியான விடை சி. சோகஸ்மேலி கியாசுத்தின் துக்ளக் 1320-இல் கில்ஜி வம்சத்தின் கடைசி மன்னரை வீழ்த்தி துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தார். இவர் துக்லகாபாத் நகரை நிர்மாணித்து விவசாய சீர்திருத்தங்களில் கவனம் செலுத்தினார். சமண மதத்தை நிறுவியவருக்கு எந்த வயதில் திருமணம் நடந்தது? ஏ. 20. பி. 30. சி. 16. டி. 25. சரியான பதில் சி. 16. சமண மதத்தின் 24வது தீர்த்தங்கரரான வர்த்தமான மகாவீரர் தனது 16வது வயதில் யசோதா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இது அவரது இல்லற வாழ்க்கையின் தொடக்கத்தை குறிக்கிறது. புதுதில்லியில் 1789 முதல் நவீன கால வரலாறு A History of Modern Times Since 1789 என்ற நூலை வெளியிட்ட பதிப்பகம் எது? ஏ. ஓரியண்ட் லாங்மேன், ஓரியண்ட் லாங்மேன். பி. W. நாட்டன், W. நாட்டன். சி. OUB, OUB. டி. விண்டேஜ் புக்ஸ், விண்டேஜ் புக்ஸ். சரியான பதில் சி. OUB, OUB. சரியான விடை சி. சோகஸ்மேலி A History of Modern Times Since 1789 என்ற வரலாற்று நூல் புது தில்லியில் OUB, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது. இது நவீன கால வரலாற்றை கற்கும் மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான பாடப்புத்தகமாக விளங்குகிறது. எந்த ஆண்டில் ஷாஜஹான் நோய்வாய்ப்பட்டார்? இது வாரிசுரிமை போருக்கு வழிவகுத்தது. ஏ. 1627. பி. 1657. சி. 1605. டி. 1678. சரியான பதில் பி. 1657. சரியான விடை பி. சோகஸ்மேலி 1657 ஆண்டு செப்டம்பர் மாதம் ஷாஜஹான் கடும் நோயால் பாதிக்கப்பட்டார். இது அவரது 4 மகன்களுக்கு இடையே வாரிசுரிமை போர் வெடிக்க காரணமாக அமைந்தது. இறுதியில் ஆரங்கசீப் தனது சகோதரர்களை தோற்கடித்து அரியணை ஏறினார். ஸ்ரீரங்கப்பட்டினம் எப்போது கைப்பற்றப்பட்டது? ஏ. பிப்ரவரி 22, 1782. பி. மார்ச் 10, 1792. சி. மே 4, 1799. டி. டிசம்பர் 1, 1775. சரியான பதில் சி. மே 4, 1799. 1. 4ஆம் மைசூர் போரின் முடிவில் மே 4, 1799 அன்று ஆங்கிலேய படைகள் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை கைப்பற்றின. இப்போரில் திப்பு சுல்தான் வீரமரணம் அடைந்தார். 2. 1782 என்பது 2ஆம் மைசூர் போர் நடந்த காலமாகும். 1876 முதல் 78 வரை ஆம் ஆண்டு பஞ்சம் வேறு என்ன பெயரால் அறியப்படுகிறது? ஏ. மெட்ராஸ் பஞ்சம், த மத்ராஸ் ஃபமேன். பி. தக்காண பஞ்சம், த டெக்கன் ஃபமேன். சி. வங்காள பஞ்சம், த பெங்கால் ஃபமேன். டி. பெரும் பஞ்சம், த கிரேட் ஃபமேன். சரியான பதில் டி. பெரும் பஞ்சம், த கிரேட் ஃபமேன். சரியான விடை 1876 முதல் 78 வரை ஆம் ஆண்டுகளில் ஏற்பட்ட பஞ்சம் பெரும் பஞ்சம், த கிரேட் ஃபமேன் என்று அழைக்கப்படுகிறது. இது தக்காண பீடபூமி மற்றும் தென்னிந்தியாவில் கோடிக்கணக்கான மக்களின் உயிரிழப்புக்கு காரணமாக அமைந்தது. பின்வரும் இடங்களில் எது தீரன் சின்னமலையுடன் தொடர்புடையது? ஏ. திண்டுக்கல், திண்டிகுல். பி. ஓடானிலை, ஓதானிலாய். சி. நாகலாபுரம், நகலபுரம். டி. புதுக்கோட்டை, புதுக்கோட்டை. சரியான பதில் பி. ஓடானிலை, ஓதானிலாய். 7. சரியான விடை பி. சோகஸ்மேலி தீரன் சின்னமலை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஓடானிலையில் ஒரு கோட்டையைக் கட்டி அங்கிருந்து கொங்கு நாட்டு வீரர்களை திரட்டி போரிட்டார்.
அவர் ஓடானலேட் சண்டே உட்பட பல போர்களில் ஆங்கிலேயர்களை தோற்கடித்தார். விஜயநகரம் இருந்த இடத்தின் தற்போதைய பெயர் என்ன? ஏ. பெல்லாரி, பேலாரி. பி. மைசூர், மைசோர். சி. பீஜப்பூர், பீஜாப்பூர். டி. ஹம்பி, ஹம்பி. சரியான பதில் டி. ஹம்பி, ஹம்பி. சரியான விடை. விஜயநகர பேரரசின் தலைநகரான விஜயநகரம் தற்போது கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஹம்பி என்று அழைக்கப்படுகிறது. இது யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. எந்த பகுதியில் ரோமானிய நாணயங்கள் முக்கியமாக குவிந்துள்ளன? ஏ. அழகன்குளம் பகுதி, அஜகாம்குளம் ரீஜன். பி. மதுரை பகுதி, மதுரை ரீஜன். சி. கரூர் பகுதி, கரூர் ரீஜன். டி. கோயம்புத்தூர் பகுதி, கோயம்புத்தூர் ரீஜன். சரியான பதில் டி. கோயம்புத்தூர் பகுதி, கோயம்புத்தூர் ரீஜன். சரியான விடை. தி. சோகஸ்மேலி கோயம்புத்தூர் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் ரோமானிய நாணயங்கள் அதிக அளவில் புதையல்களாக கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பாலக்காட்டு கணவாய் வழியாக நடந்த ரோமானிய வர்த்தக பாதையில் இந்த பகுதி அமைந்திருந்ததே இதற்கு காரணமாகும். இடைக்காலத்தில் கற்றல் மையமாக உருவான நிறுவனம் எது? ஏ. மடங்கள் அல்லது துறவி மடங்கள். பி. மதரசாக்கள். சி. நவீன ஆங்கில கல்லூரிகள். டி. கம்பெனி பள்ளிகள். சரியான பதில் ஏ. மடங்கள் அல்லது துறவி மடங்கள். 4. இடைக்காலத்தில் மடங்கள் மற்றும் துறவி மடங்கள் சமயம் சார்ந்த மற்றும் பொதுவான கல்வியை வழங்கும் முக்கிய கற்றல் மையங்களாக திகழ்ந்தன. இவை அறிவை பாதுகாப்பதிலும் பரப்புவதிலும் முக்கிய பங்கு வகித்தன. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?